என் தந்தையிடம் ஆசீர்வாதம் பெற்று பிறகு புறப்படுகிறேன். அப்பா அப்பா உடைய மகன் நான் வந்திருக்கிறேன். என்னை வாழ்த்துங்கள். அப்பா அப்பா உடைய மகன் உடைய மகன் எப்பொழுது வேகமாக ஓடி வந்திருக்கிறேன். என்னை வாழ்த்துங்கள் தந்தையே, என்னை வாழ்த்துங்கள். என்ன ஆச்சரியம்! அதிகாரியில் ஓடி வந்தேன், என் தந்தையிடம் ஆசீர்வாதம் பெற்றேன். என்னை எவ்வளவு சீரும் சிறப்பு வாசி அளித்தார். இப்போது ஒரு மனம் கேட்கின்றேன், என் முகத்தோடு பார்க்கவில்லையே. சரி, தந்தை வார்த்தம் என்று என்ன இருக்கிறது? என்னை பெற்றெடுத்த தாய் இருக்காங்க, என் தாயிடம் ஆசீர்வாதம் பெற்றா போகிறது. அம்மா அம்மா உடைய மகன் நான் வந்திருக்கிறேன். என்னை வாழ்த்துங்கள் தாயே, என்னை வாழ்த்துங்கள் தாயே. மகன் இருக்கக்கூடிய போசத்தினால்
முறைக்கு மறுமுறை இந்த சத்துலகத்தின் அறிவு வேண்டாம். ஏதோ கழகத்தை சுமந்து விடுவேனான். அவனோடு பேசவே கூடாது பல முறை எடுத்து கூறினி. ஆனால் என் வார்த்தை கேளாமல் கத்திய கணவன் இருக்கக்கூடிய பாசத்தினை பெற்றெடுத்த பிள்ளை மீது பாசம் அதிகமாகிவிட்டது. மாமி, நான் உரைத்துடைய வார்த்தை கேளாமல் நீ மனதை என்று சொல்லும் வார்த்தைக்கு அருகதையற்ற நீ இதுவரை என் மனதை நான் கரத்தொட்டு அடித்ததை எப்போது அவன் சாட்டை கொண்டு வேட்டவில்லை. அமைதியா இருக்கடே. அப்பா ஒரு பையன் ஆடவில்லை எந்த மனோ இன்று வாழுறப்பா வாழ்க்கையில் எந்த மனோ என்று பாடுதப்பா கண்களில் நீர் வழி தோடுதப்பா. மரியாதையில் அவர் செய்தார். இந்த ஆண்டவனுக்கு மனிதனாக இருக்கக்கூடிய நீங்க இப்பேற்பட்ட தவறை செய்தார். உலகத்தில் பெண்கள் ஏன் தவறு செய்வார்கள்? இதனால் என் மனைவியால் தவறான வார்த்தை
இந்த கலத்தொட்டு அடிக்கிறேன். இதற்கெல்லாம் காவலியார் எல்லாம் உண்டால் இந்த இடத்திற்கு நீ வந்தது எங்கள் இருவரை சந்திக்க நினைத்தது தவறு. என் மனைவி உன்னை பார்த்து வளர்த்தது தவறு. எப்போது இப்பேற்பட்டிருந்தவர்கள் நீ செய்தாய். இடைமுதல் கொண்டு இந்த சத்தியோகத்திற்கு மனைவி ஏற்கிறார். எனக்கு நீ மகனை கிடையாது, உனக்கு நான் தந்தை கிடையாது. எங்கள் முகத்தை விழிக்கவே கூடாது. சரி நான் என்ன தவறு செய்தேன்? புறப்படுவது என்று ஓடி வந்தேன். ஆனால் என் தந்தை என்னை தவறாக புரிந்து கொண்டார். கலகத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று என்னை தவறாக்கி கொண்டு சாக்கை கொண்டு என்னை அடி என்று அடித்து சித்திரவதை செய்து விட்டார். இது விடுவேனா? இதுவரையும் கலகமே இல்லை என்று தகித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இதுதான் எனக்கு சரியான கலகம். இதுவரையும் அரக்கர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பகை இல்லாமல் ஒற்றுமையாக வாங்கி வருகிறார்கள். அரக்கர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பகை அந்த அரக்கர்கள் என்னுடைய தந்தை எப்படி அடித்தாலும் அதே தந்தை அடி வாங்க வேண்டும். அதை நான் கண் குளிர காண வேண்டும். எனக்கு கலகம் செய்ய வேண்டும். எங்க புறப்பட வேண்டும்? நெகிட்டாபுரி கோட்டை ஆளுகின்றேன். எரிகண்டா சூரை யமகண்டா சூரை 2 பேர் அண்ணன் தம்பி. அங்க போனோம். என் கலகத்தை அங்கத்தான் செய்யணும். என் தந்தை அடி வாங்கத்தான் பார்க்கணும். இல்லை என்றால் என்னுடைய சிரமாகப்பட்டது 1000 சொக்கலாக வெடித்து நான் ஆளு இறந்துருவேன். அது எப்படி பற்றுவேன்? ஜோடு மழை பஞ்சாலும் சரி. இந்த வீட்டை ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அடுத்த எடுத்து போய் அடுத்த வீட்டை சொன்னாதான் நான் உயிரோடு இருப்பேன். இல்லைன்னா என் தலை வச்சிடும். உனக்கு இருக்கிற சொல்லையும் கிள்ளி போடுவேன். அப்படிப்பட்டவன். அப்போ நாராஜன்